90s கிட்ஸோட ஃபேவரட் லிஸ்ட்ல கண்டிப்பா ஒரு படம் இருக்கும். அது சாகசம், காமெடி, கொஞ்சம் ஹாரர்னு எல்லாத்தையும் கலந்து அடிச்ச ஒரு மெகா ஹிட் படம். சந்தேகமே இல்லை, அதுதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தி மம்மி. பிரெண்டன் ஃப்ரேசரோட அந்த ஸ்டைலு, ரேச்சல் வைஸோட அந்த அழகு, அப்புறம் ஹிமோடைப் அப்படின்னு சொன்னாலே வர அந்த மியூசிக், இதெல்லாம் நினைச்சா இப்போ கூட பூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஆனா நம்ம ஜாலியா டிவில தியேட்டர்ல பார்த்த இந்த படத்துக்கு பின்னாடி நம்மளால நம்பவே முடியாத அளவுக்கு பல ஷாக்கிங்கான ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த தூக்குல போடுற சீன்ல பிரெண்டன் ஃப்ரேசர் உண்மையாலே செத்து போச்சதுல இருந்து இந்த மம்மி படம் ஒரு பக்கா ஹாரர் படமா உருவாக்குறதுக்கு இருந்தது அப்படிங்கிற தகவல் வரைக்கும் நாம யாருமே கேள்விப்படாத பல கதைகள் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல தி மம்மி படத்தை பத்தின யாருக்குமே தெரியாத ஒரு 15 தகவல்களை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். குறிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாரு, அதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். பாப்கார்ன் இருந்தா எடுத்துக்கோங்க. நான் உங்கள் நரேஷன். வாங்க வீடியோக்குள்ள டைவ் அடிக்கலாம். முதல் தகவல், திகில் படமா உருவாக இருந்தது. நம்ம ஜாலியா குடும்பத்தோட உட்காந்து ரசிச்சு பார்க்குற இந்த மம்மி படம் முதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்கா ஹாரர் படமா தான் எடுக்கிறதுக்கு இருந்திருக்கு. அதுவும் கம்மியான பட்ஜெட்ல எடுக்கிறதா இருந்திருக்கு. 1980களில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு திட்டமிடுறப்போ ஹாலிவுட்ல ஹாரர் படங்களோட பிதாமகன் அப்படின்னு சொல்ற ஜார்ஜ் ஏ ரொமேரோ தான் இந்த படத்துக்கு இயக்குனரா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் வச்சிருந்த கதை வேற மாதிரியா இருந்திருக்கு. அதாவது பலாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் உயிர்த்தெழுற அந்த மம்மி தன்னோட காதலியை தேடி நவீன உலகத்துக்கு வர ஒரு சோகமான ஒரு ஹாரர் படமா தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனா பல காரணங்களால இந்த ப்ராஜெக்ட் பல வருஷங்களா இழுத்துட்டே போயிட்டு இருந்திருக்கு. இப்படி ரொம்ப வருஷங்கள் கடந்து போறதுனால இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைவிட்டு இருக்காங்க. ஒருவேளை ரொமேரோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு கிளாசிக் ஹாரர் படமா தான் இருந்திருக்குமே தவிர இன்னைக்கு நாம எல்லாருக்குமே பிடிச்சி கொண்டாடுற ஒரு சாகச படமா கண்டிப்பா இருந்திருக்கு. ரெண்டாவது தகவல், நிராகரிக்கப்பட்ட விசித்திரமான கதை. டைரக்டர் ரொமேரோவோட ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் புதுசா ஒருத்தரை தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கண்ணில் பட்டவர் தான் ஹாரர் உலகின் இன்னொரு ஜாம்பவான்னு பேர் வாங்கின கிளைவ் பார்க்கர். ஹால் ரைசர் போல ரத்தம் கதையுமான படங்களை எடுத்தவர். இவர்கிட்ட இந்த மம்மி கதையை கொடுத்தப்போ இவர் இன்னும் பல படி மேல போய் ரொம்பவே டார்க்கான, ரொம்ப வன்முறைகள் நிறைஞ்ச ஒரு கதையை தான் உருவாக்கியிருக்காரு. இவரோட கதையில ஒரு மியூசியம் கிரியேட்டர் கொடூரமான சடங்குகளை செஞ்சு மம்மியை உயிர்ப்பிக்க செய்யறாரு. இந்த மம்மி மனுஷங்களோட தோலை உரிச்சு அவங்க உடம்புக்குள்ள பூந்து ஒரு பயங்கரமான ஆட்டத்தை போடுது. இந்த கதையை கேட்ட தயாரிப்பாளர்கள்லாம் யா சாமி, இது ரொம்ப விசித்திரமா இருக்கு, நம்மளோட ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீ வேற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுது அப்படின்னு சொல்லி இந்த கதையை நிராகரிச்சிருக்காங்க. மூன்றாவது தகவல், காதல் சாகச படமாக மாறியது. இப்பதான் நம்மளோட ஹீரோ உள்ள வராரு. இப்படி 2 பெரிய ஹாரர் டைரக்டர்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தவர் தான் டைரக்டர் ஸ்டீஃபன் சோமர்ஸ். அவரு ப்ரொடியூசர் கிட்ட, சார் எதுக்கு இந்த படத்தை நம்ம பயமுறுத்துற மாதிரி இருக்கணும், இண்டியானா ஜோன்ஸ் மாதிரி ஒரு ஜாலியா காதல், காமெடி, ஆக்ஷன் நிறைஞ்ச ஒரு சாகச படமா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. ப்ரொடியூசருக்கும் அது பிடிச்சி போக சரி நீங்க சொல்ற மாதிரி எடுக்கலாம்னு ஒப்பந்தமாகி ஸ்டார்ட் பண்றாங்க. இவரோட இந்த புதிய ஒரு அணுகுமுறை தான் ப்ரொடியூசருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. உடனே படத்துக்கு பெரிய பட்ஜெட் ஒதுக்கி ஃபுல் ஃப்ரீடமையும் ஸ்டீஃபன் சோமர்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஸோ இப்படித்தான் ஒரு பக்கா ஹாரர் படமா உருவாக இருந்த இந்த மம்மி இன்னைக்கு நாம எல்லாரும் கொண்டாடுற ஒரு சூப்பர் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் படமா மாறி இருக்கு. நான்காவது தகவல், கை நழுவி போன கதாநாயகன் வாய்ப்பு. ரிக் ஓகானல் இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள வர ஒரு முகம் பிரெண்டன் ஃப்ரேசரோட முகமா தான் இருக்கும். ஆனா இந்த கதாபாத்திரத்துக்கு முதல் சாய்ஸா இருந்தவங்க ஹாலிவுட்டோட டாப் ஹீரோவான டாம் குரூஸ், பிராட் பிட், மேட் டேமன், பென் அஃப்லெக், ஏன் லியோனார்டோ டிகாப்ரியோ கூட லிஸ்ட்ல இருந்திருக்காரு. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்காக இந்த வாய்ப்பை நிராகரிச்சிருக்காங்க. டாம் குரூஸ் அவர்கள் அந்த டைம்ல மிஷன் இம்பாசிபிள் 2 இந்த படத்துல பிஸியா இருந்திருக்காரு. இவரை தவிர மத்தவங்க எல்லாருமே கதைக்களம் அவ்வளவு சுவாரஸ்யமா இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இந்த சான்ஸை சூஸ் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மம்மி படம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஐந்தாவது தகவல், பிரெண்டன் ஃப்ரேசர் தேர்வான ரகசியம். இப்படி பெரிய ஹீரோக்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரெண்டன் ஃப்ரேசர் கிட்ட இந்த கதை போகுது. பிரெண்டன் ஃப்ரேசருக்கு ஜாக் பாட்டை அடிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்பதான் ஒரு வளர்ந்து வர நடிகர் ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள்னு ஒரு படம் அப்பதான் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் இந்த மம்மி ப்ராஜெக்ட் அவர்கிட்ட போகுது. அவரும் இந்த படத்தை ஓகே பண்ணி நடிச்சு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. இந்த மம்மி படத்துல ஃப்ரேசரோட அப்பாவியான காமெடியும் சாகச நடிப்பும் டைரக்டர் ஸ்டீஃபன் சோமர்ஸை ரொம்பவே கவர்ந்திருக்கு. இந்த ரிக் ஓகானல் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற தேவையான ஒரு திமிரும் அதே சமயம்
குழந்தைத்தனமான குணமும் பிரெண்டன் ஃப்ரேசர் கிட்ட சரியா இருக்குன்னு டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம வளர்ந்து வர ஒரு ஹீரோக்கு கம்மியான சம்பளத்துல ஒப்பந்தம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து போட்டு வச்சிருந்திருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் அவருக்கு ஒன்னா கைப்பிடி வந்ததுனால அந்த படத்துல அவர் நடிச்சாரு. ஆனா ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் போட்ட கணக்கெல்லாம் தாண்டி பிரெண்டன் ஃப்ரேசர் வந்து கதாபாத்திரத்துக்கே உயிர் கொடுத்து இந்த கேரக்டரே உலக ஃபேமஸ் ஆகிட்டாருன்னு சொல்லணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. ஆறாவது தகவல், எவலினின் பேர் காரணம். நம்ம படத்தோட ஹீரோயின் எவலின் கார்னகான் ஒரு புத்திசாலியான, அழகான, அதே சமயம் கொஞ்சம் சொதப்புற ஒரு நூலகர் அப்படின்னு சொல்லலாம். எகிப்திய வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே துடிக்கிற ஒரு கேரக்டர் அப்படிதான் வடிவமைச்சிருப்பாங்க. அவங்களோட எவலின் அப்படிங்கிற ஒரு பேரு சும்மா ஏதோ ஒரு பேருன்னு எல்லாம் கிடையாது. அந்த பேருக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. 1922ஆம் ஆண்டு உலகத்தோட ஒரு முக்கியமான வருஷம். ஏன்னா அப்பதான் தொல்பொருள் ஆய்வாளர் ஹாவர்ட் கெட்டர் பல ஆயிரம் வருஷங்களா யாருமே கண்டுபிடிக்க முடியாத டூட்டன் காமுன் அப்படிங்கிற ஒரு மன்னரோட கல்லறையை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மிகப்பெரிய தேடலுக்கு பணம் கொடுத்து உதவியவர் தான் லார்டு கேர்னர்வான் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பணக்காரர். அந்த லார்டு கேர்னர்வானுக்கு லேடி எவலின் கேர்னர்வான் அப்படிங்கிற ஒரு மகள் இருந்திருக்காங்க. டூட்டன் காமுன் அப்படிங்கிற மன்னரோட கல்லறையை திறக்கிறப்போ அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்துல ஹோவர்ட் கேட்டர் தன்னோட அப்பா லார்ட் கேர்னர்வான் கூடவே இருந்தவர் தான் இந்த லேடி எவலின். இப்படி 3000 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கல்லறைக்குள்ள முதலா நுழைஞ்சவங்கல இவங்களும் ஒருத்தர். இந்த நிஜ எவலின் ஞாபகமா தான் நம்ம படத்தோட கதாநாயகி எவலின் கார்னகான் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிருக்காங்க. பாருங்க, நிஜ வாழ்க்கையில ஒரு எவலின் நிஜமான மன்னரோட கல்லறையை கண்டுபிடிக்கிற ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. நம்ம படத்துல கற்பனையான எவலின் ஒரு கற்பனையான நகரமான அமுனாப்தராவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன பேர்ல இவ்வளவு ஆழமான வரலாற்று தொடர்பை வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு சின்ன விஷயமே இந்த படக்குழுவோட நுணுக்கமான வேலைக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஏழாவது தகவல், பாலைவனத்தில் பட்ட கஷ்டங்கள். இந்த படத்துல வர பிரம்மாண்டமான பாலைவன காட்சிகளை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு செகண்ட் வந்து உடம்பு சிலிர்க்கும். இப்படிப்பட்ட அந்த காட்சிகள் எடுக்கிறப்போ படக்குழுனருக்கு வேர்த்து கொட்டிருக்கு. மொரக்கோவில் இருக்கிற சகாரா பாலைவனத்துல தான் இந்த காட்சிகள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ சினிமாவில் பார்க்குற காட்சிகளை விட நேரில் ரொம்பவே அந்த இடத்துல மோசமா இருந்திருக்கு. டெய்லி அந்த இடத்துல புழுதி புயல் வந்திருக்கு. இதனாலேயே நடிகர்களும் டெக்னீஷியன்ஸும் அவங்களோட உடம்பை மூடிக்கிறதுக்காக ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸையும் ஸ்பெஷலான கிளாஸையும் ஷூஸையும் அணிய வேண்டியிருந்திருக்கு. பல டைம்ல புயல் அதிகமா இருந்தனால ஷூட்டிங்கும் ரத்து பண்ணியிருக்காங்க. இது போக விஷப்பாம்புகள், தேள்கள், சிலந்தின்னு ஏகப்பட்ட ஜந்துக்களோட தொல்லையும் இருந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல பல பேரை இந்த விஷ ஜந்துக்கள் கடிச்சு அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போற நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது போல எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா சமாளிக்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஒரு பெரிய மெடிக்கல் டீமையே உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹெலிகாப்டர் வாடகைக்கு வாங்கி எப்பவுமே தயார் நிலையிலேயே வச்சிருந்திருக்காங்க. எதுக்குன்னா யாருக்காவது சீரியஸான பாதிப்போ அவங்க உயிருக்கு ஏதாவது பிரச்சனையும் ஏற்பட்டாலோ டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்காக டெய்லி ஷூட்டிங்ல எப்பவுமே ஒரு ஹெலிபேட் ரெடியா இருக்குமா, ஒரு ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கும். படத்துல காட்சியை நம்ம ரசிக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பும் கஷ்டமும் இருந்திருக்குன்னு இதெல்லாம் படிக்கும்போது தெரியுது. எட்டாவது தகவல், கடத்தல் காப்பீடு, அதாவது கிட்னாப்பிங் இன்சூரன்ஸ். இது கொஞ்சம் சீரியஸான கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா கூட இருக்கும். 1990களில் எகிப்து மற்றும் மொராக்கோ இது போன்ற நாடுகளுக்கு இடையே அரசியல் வந்து அவ்வளவு சரியா இல்லைன்னு சொல்றாங்க. தீவிரவாத குழுக்களால வெளிநாட்டு ஆட்களை வந்து கடத்திட்டு போற சம்பவங்கள் அங்கங்க நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த மம்மி படக்குழு வந்து மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு குழு. இதனால தயாரிப்பு நிறுவனம், அதாவது அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ், ஒருவேளை யாராவது தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டாலோ அவங்களை மீட்கிறதுக்கு தேவையான பணத்துக்காக படக்குழுல இருந்த முக்கியமான நடிகர்கள், இயக்குனர், டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு கிட்னாப்பிங் இன்சூரன்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னா இந்த விஷயம் படக்குழுல யாருக்குமே தெரியாது. பிரெண்டன் ஃப்ரேசர், ரேச்சல் வைஸ் இப்படின்னு யாருக்கிட்டையுமே சொல்லாம அவங்களுக்காக இன்சூரன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு படம்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் ஒரு பேட்டியில யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நடிகர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஷூட்டிங்ல மேல வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இது வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்போடவும் ரகசியமாகவும் அந்த ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்றத இது காட்டு. 9வது தகவல், மரணத்தின் விளிம்பில் பிரெண்டன் ஃப்ரேசர். இது கொஞ்சம் ஷாக்கிங்கான தகவலாக தான் இருக்கும். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். படத்துல ரிக்கோனல் கேரக்டர் வந்து தூக்குல போடுற மாதிரி ஒரு சீன் வரும், அதாவது ஆரம்ப காட்சி. இந்த சீன் எடுக்கும்போது பிரெண்டன் ஃப்ரேசர் வந்து கிட்டத்தட்ட இறந்து போயிட்டார். நீங்க கேட்டது சரிதான். ஷூட்டிங்ல ஃப்ரேசரோட கழுத்துல இருந்த அந்த டயரு ரொம்ப இறுக்கமா கட்டப்பட்டிருக்கு. இதனால அந்த தூக்கு போடுற சீன்ல நடிக்கும் போது உண்மையிலேயே அவர் மூச்சு நின்று போச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 18 வினாடிகள் அவர் மூச்சு விடாம அன்கான்சியஸ் ஆகி ஷூட்டிங் ஸ்பாட்லயே மயங்கி விழுந்துட்டாராம். இதை பார்த்த படக்குழுவினர் வந்து ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்காங்க. நல்ல வேலையா அங்க இருந்து மெடிக்கல் டீம் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்திருக்காங்க. நடிகரோட அர்ப்பணிப்புக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் கேட்கும்போது உண்மையிலேயே பிரெண்டன் ஃப்ரேசர் வந்து ஒரு ரியல் ஹீரோ தான்.
10வது தகவல், இன்னைக்கு இருக்கிற படங்கள்ல வர பூச்சிகள் மிருகங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல CGI மூலமா தான் கொண்டு வராங்க. ஆனா மம்மி படத்துல நீங்க பாக்குற பல காட்சிகள் இதுல வர பூச்சிகளும் எலிகளும் உண்மையானதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? குறிப்பா ஒரு சீனை சொல்லணும்னா வெட்டிக்கிளிலாம் வந்து கூட்டமா வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த சீன்ல நடிச்ச நடிகர் மேல ஆயிரக்கணக்கான உண்மையான வெட்டிக்கிளிகளை ஒரு மேல கொட்டி தான் இந்த காட்சி எடுத்திருக்காங்க. நல்ல வேலையா இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாமே கடிக்கிற குணம் இல்லாத வெட்டுக்கிளிகளால தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் உடம்பு ஃபுல்லா வெட்டுக்கிளிகள் ஊடுறத ஒரு நிமிஷம் நெஞ்சு பாருங்களா, நம்மளுக்கு உடம்பு பூசும். இதே போல இன்னொரு சீன்ல ரேச்சல் வைஸ் வந்து ஒரு சவப்பெட்டிக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அந்த சவப்பெட்டிக்குள்ள உனக்கான எலிகள் ஓடுற மாதிரி காட்சிகள் இருக்கும். அதுவும் உண்மையான எலிகளை வச்சு தான் படம் வாங்கியிருக்காங்க. ரேச்சல் வைஸ் அவர்களுக்கு வந்து எலிகள்னா ரொம்பவே பயமா. அதனால ரேச்சல் அவர்களை கிரீன் ஸ்கிரீன் வச்சு தனியா ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் உண்மையான எலிகளை பயன்படுத்தி அந்த காட்சியை எடுத்திருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் இப்ப பார்த்தா உண்மையில தத்ரூபமா இருக்கும். இந்த அளவுக்கு படக்குழு மெனக்கிட்டு இருக்காங்க. 11வது தகவல், எரிமலைக்குள் ஒரு நகரம். படத்தோட முக்கியமான இடமே இந்த தொலைந்து போன நகரமான ஹம்னாப்த்ரா அப்படிங்கிற ஒரு இடம் தான். பெரிய பிரமிடுகள், பெரிய சிலைகள்னு பிரம்மாண்டமான நகரத்தையே அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அந்த காட்சி எல்லாமே முழுசா மிகப்பெரிய செட்டுகள் போட்டு தான் எடுத்திருக்காங்க. அந்த பிரம்மாண்ட செட் எல்லாத்தையும் எங்க போட்டிருக்காங்கன்னா மொராக்காவில் இருக்கிற சகாரா பாலைவனத்துல பலாயிரம் வருஷங்களா செயலற்று இருக்கிற ஒரு எரிமலையோட இடத்துல தான் இந்த முழு நகரத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அந்த எரிமலையோட கரடுமுரடான அந்த பாறைகளும் இயற்கையான அமைப்பும் ஹம்னாப்த்ரா அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு ஒரு உண்மையான பழங்கால தோற்றத்தையே கொடுத்திருக்கு. இந்த பிரம்மாண்ட செட்டை கட்டி முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு பல மாசங்கள் எடுத்திருக்கு. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பாலைவனத்தோட கடும் வெப்பத்தையும் இரவுல கடும் குளிரையும் தாங்கிதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஒரு கற்பனை நகரத்தை தத்ரூபமா கொண்டு வர்றதுக்காக ஒரு நிஜ எரிமலையை தேர்ந்தெடுத்ததுக்கு அந்த இயக்குனரை நம்ம பாராட்டி ஆகணும். 12வது தகவல், விஷுவல் எஃபெக்ட்ஸ் பட்ஜெட். இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது. 1999 வந்த படமா இருந்தாலும் இன்னைக்கும் இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் நம்மள மிரள வைக்கும். இதுல என்ன ஆச்சரியம்னா இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டுமே செலவு செஞ்ச தொகை $15 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை முதல்ல எவ்வளவு பட்ஜெட்ல எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10 இருந்து $15 மில்லியன் அப்படிங்கிற ஒரு சின்ன பட்ஜெட் ஹாரர் படமா தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஸ்டீஃபன் சோமர்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் படத்தோட பட்ஜெட் $80 மில்லியன் அப்படின்னு உயர்ந்து மிகப்பெரிய பட்ஜெட் படமா உருவாகி இருக்கு. இதுல விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக மட்டுமே அவங்க ஃபர்ஸ்ட் போட்ட பட்ஜெட் செலவாயிருக்கு. ஸ்டார் வார்ஸ், ஜுராசிக் பார்க் இது போல படங்களுக்கு VFX வேலை செஞ்ச இண்டஸ்ட்ரியல் லைட்ஸ் அண்ட் மேஜிக் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த படத்துக்கும் வேலை செஞ்சிருக்கு. இம்மோட்டெப்போட உடல்கள் ஒன்று சேர்றது, அப்புறம் புழுதி புயல்ல அவரோட முகம் தெரிஞ்சு அவங்களை அட்டாக் பண்ண வர்றது அப்படின்னு ஒவ்வொரு காட்சியும் நம்மள பிரமிக்க வச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சியாகவும் இது பார்க்கப்பட்டிருக்கு. 13வது தகவல், ஹிம்மோடெப் பற்றிய வரலாற்று உண்மைகள். இந்த படத்தோட வில்லன் ஹிம்மோடெப். அவர் வந்து ஒரு கொடூரமான தலைமை மத குருவா பாரோவோட அதுலயே வந்து இவர் காதலிச்சதுனால தப்பிக்கப்பட்டவரா காட்டியிருப்பாங்க. ஆனா நிஜ வரலாற்றுல ஹிம்மோடெப் போன்றவர் ஒரு பெரிய ஹீரோ, உண்மையிலே வாழ்ந்த ஒரு நபர். ஆனா அவர் ஒரு மத குரு கிடையாது. அவரு பாரோ மன்னர் ஜோசரின் தலைமை ஆலோசகரா இருந்தவர். ஹிம்மோடெப்ன்றவர் ஒரு தலை சிறந்த கட்டிட கலைஞர் மற்றும் மருத்துவராக இருந்திருக்காரு. உலகத்தோட முதல் பிரமிடான சக்காராவில் இருக்கிற படி பிரமிட கட்டினவரே ஹிம்மோடெப் தான். அது மட்டும் இல்லாம படத்துல வர பாரோ மன்னர் முதலாம் சேத்திக்கும் நிஜ இம்மோடெப்புக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் இடைவெளி இருந்திருக்கு. இம்மோடெப் வந்து பிற்காலத்துல எகிப்திய மக்களால ஒரு மருத்துவ கடவுளாகவும் பார்க்கப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மேதையை தான் மம்மி படத்துக்காக ஒரு பக்காவான ஒரு வில்லன் கதாபாத்திரமா மாத்திருக்காங்க. 14வது தகவல், மெட்ஜாய் வீரர்களின் டாட்டூக்கள். படத்துல வர மெட்ஜாய் வீரர்கள் அதாவது பேரோவின் பாதுகாவலர்கள் உடம்பு முழுக்க டாட்டூஸ் போட்டிருப்பாங்க. குறிப்பா ஆர்டெத் பேவா நடிச்சவர் ஒட்டெட் பெரோட முகத்துல போட்டிருக்கிற டாட்டூஸ் வந்து ரொம்பவே ஸ்டைலா இருக்கும். இந்த டாட்டூஸ் எல்லாம் வந்து ரொம்ப சும்மா ஏதோ கற்பனையா உருவாக்கப்பட்டது கிடையாது. தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச நிஜ மெட்ஜாய் வீரர்களோட மம்மிகள்ல இருந்த டாட்டூக்களை அடிப்படையா வச்சு இந்த டாட்டூஸ் டிசைன் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அதை தான் வந்து படத்துல மெட்ஜாய் வீரர்கள் போட்டிருப்பாங்க. நிஜ மெட்ஜாய் வீரர்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாவே டாட்டூஸ் போட்டிருப்பாங்களாம். ஆனா டைரக்டர் ஸ்டீஃபன் சோமர்ஸ் நடிகர் கோடட் ஃபேரை பார்த்துட்டு இவர் ரொம்ப அழகா இருக்காரு, இவரோட முகத்தை டேட்டூஸ் போட்டு நம்ம மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முகத்துல ரொம்ப கம்மியான டேட்டூஸ் போட்டு வரைய சொல்லியிருக்காரு. அதனாலதான் படத்துல வர ஆர்டெத் பே கேரக்டருக்கு கன்னத்திலையும் நெத்திலையும் மட்டும் ஒரு ஸ்டைலான டேட்டூஸ் இருக்கும். கடைசி 15வது தகவல், ஒரே டேக்கில் எடுக்கப்பட்ட நூலக காட்சி. படத்தோட ஆரம்பத்துல எவலின் வந்து ஒரு லைப்ரரியில ஏணி மேல ஏறி தெரியாதனமா புத்தக பீரோவை வந்து தள்ளி விடுற மாதிரி காட்சிகள் இருக்கும். அது வந்து டோமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரிசையா எல்லா அலமாரியும் தள்ளி விட்டு ஒரு பெரிய அலங்கோலத்தையே உருவாக்குற மாதிரி காட்சிகள் பண்ணியிருப்பாங்க. இந்த முழு காட்சியும் ஒரே டேக்கில் எடுக்கப்பட்டது. ஆமா, அந்த காட்சியில வர பிரம்மாண்ட புத்தக அலமாரிகளையும் அதுல இருந்த ஆயிரக்கணக்கான புக்கையும் சரியான டாமினோ எஃபெக்ட்ல விழுற மாதிரி பல மணி நேரம் கஷ்டப்பட்டு செட் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட
அந்த முழு செட்டையும் திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய சவாலான விஷயம். இந்த காட்சி எடுக்கும்போது படக்குழுல இருந்த எல்லாருமே டென்ஷனோட இருந்திருக்காங்க. ரேச்சல் வைஸ் வந்து கரெக்டா அந்த ஏணிமலை ஏறி சரியான நேரத்துல அந்த அலமாரியை தள்ளி விட்டணும். அதிர்ஷ்டவசமா முதல் முயற்சியிலேயே அந்த காட்சி எந்த தவறும் இல்லாம அவ்வளவு அழகா எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காட்சியோட அழகுக்காகவும் பிரம்மாண்டத்துக்காகவும் மொத்த படக்குழுவும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டிருக்காங்கன்றது இது போல சம்பவங்கள் வெளியில வரும்போது தான் தெரியுது. ஸோ அவ்வளோதான். நாம் ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு 2 மணி நேரம் படத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதையும் இவ்வளோ பெரிய உழைப்பும் ஏன் சில சமயம் உயிருக்கே ஆபத்தான சம்பவங்களும் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே நம்மளுக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்திருக்கும். ஒரு எரிமலைக்குள்ளே செட் போட்டது, கடத்தல் இன்சூரன்ஸ் போட்டது, உண்மையான பூச்சிகளை வச்சு ஷூட் பண்ணது அப்படின்னு ஒவ்வொரு தகவல்களும் உங்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த 15 தகவல்களில் அடேங்கப்பா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்ட தகவல் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த படத்தோட தகவல்களை பற்றி பேசினா நல்லா இருக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தகவல்களை தேடி இதே போல ஒரு வீடியோ பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா 90ஸ்ல மம்மி படங்களை பார்த்து என்ன போலவே பிரமிப்பும் ஆச்சரியமும் பட்டவங்களா தான் நீங்க இருக்கணும். எனக்கு வந்து அந்த படத்துல அந்த வண்டு ஒண்ணு வரும் கைக்குள்ள பூந்து போற மாதிரி, இப்ப நினைச்சா கூட எனக்கு பயமா இருக்கு. நான் அந்த டைம்ல அதை நினைச்சு பயந்துருக்கேன். நான் சின்ன பையன். ஸோ அந்த காட்சியெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையிலே இப்படி ஒரு பூச்சி இருக்கு போல இருக்கு, அது நம்ம உடம்புல போயிருந்தா நம்மளுக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு நினைச்சு பயந்துருக்கேன் சின்ன வயசுல. இந்த படம்னாலே மம்மி படம்னாலே எனக்கு அந்த வண்டு தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். இதே போல ஒரு தகவலா நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்க பார்த்த அனுபவங்கள் நினைவுக்கு வந்திருக்கும். நான் வந்து தியேட்டர்ல எல்லாம் இந்த படத்தை பார்க்கல, விஜய் டிவில தான் இந்த படத்தையும் பார்த்தேன். இந்த தகவல் எல்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கும்போதே இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தை தான் இப்போ பார்க்க போறேன். மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷன். வணக்கம். சப்ஸ்கிரைப்.